Hi students, now we are going to see root system, types of roots. Okay va? Root systemல types of roots. So root பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் major two type of roots. One tap roots and another one adventitious root system. So tap root system and adventitious root system. So tap root as well as fibrous root systems. ஓகேவா? ஸோ டேப் ரூட் அப்படின்னா ஆணி வேர், ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னா சல்லி வேர். ஸோ இப்போ இந்த டூ சிஸ்டம் அதனுடைய மாடிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் டேப் ரூட். ப்ரைமரி ரூட் இஸ் த டைரக்ட் ப்ரோலாங்கேஷன் ஆஃப் த ரேடிக்கல். ஓகேவா? ப்ரோலாங்கேஷன்ஸ் ஆஃப் ரேடிக்கல். ஓகேவா? அது என்ன அப்படின்னா த ப்ரைமரி ரூட்ஸ், அதாவது வந்து ஒரு சீட்ஸ்லேருந்து ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிப்போம், ரேடிக்கல் அண்ட் ப்ளூமியூல். ரேடிக்கல்ஸ் டெவலப் இன்டு ரூட் சிஸ்டம், ப்ளூமியூல் டெவலப் இன்டு ஷூட் சிஸ்டம். அப்போ வந்து ரொம்ப நீட்டாக அந்த ரேடிக்கல்லேருந்து நீட்டாக வளரக்கூடியதான் அது இந்த டேப் ரூட். when the primary root is a persist and continues to grow as an dicotyledon, it forms a main root of the plant and is called the tap root. ஓகேவா? called the tap root. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகிற ரூட் வந்து ரொம்ப லாங்காக லென்த்தியாக வளரும். அப்போ லென்த்தியாக வளருது அதான் மெயின் ரூட்டு. எதில் அப்படின்னா டைகோட்டிலடன் பிளான்ட்டில். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பார்த்துருப்போம் முன்னாடியே, டைகோட்டிலடன் as well as மோனோகாட்டிலடன். இப்போ வந்து டைகோட்டிலடனுக்கும் மோனோகாட்டிலடனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் மெயினாக அப்படின்னா டேப் ரூட் அண்டு ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். மோனோகாட்டிலடன் அப்படின்னா ஃபைப்ரஸ் ரூட்டு, டைகோட்டிலடன் அப்படின்னா டேப் ரூட்டு. ஸோ இப்போ இந்த டேப் ரூட் சிஸ்டம் தான் அந்த மெயின் ரூட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரூட்டில் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா இதான் வந்து டேப் ரூட் சிஸ்டம். ஸோ இப்போ இந்த டேப் ரூட் சிஸ்டத்தில் இதுதான் என்னது அப்படின்னா மெயின் ரூட். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து மெயின் ரூட்டு, அது ப்ரைமரி ரூட். ப்ரொலாங்கேஷன் ஃப்ரம் த ரேடிக்கல்லேருந்து டெவலப் ஆகக்கூடியதான் அந்த ரூட்டு டேப் ரூட்டு. த டேப் ரூட் ப்ரொடியூஸ் லேட்ரல் ரூட்ஸ் தட் ஃபர்தர் பிரான்ச்சஸ் இன்டு ஃபைனர் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டேப் ரூட்டுக்கு அடுத்தது அதில் வந்து என்னன்னா சைடில் என்ன ஆகுது அப்படின்னா பிரான்ச்சஸ். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. இப்போ இதுதான் வந்து என்னது லேட்ரல் ரூட்ஸ், பக்க வேறு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பக்க வேறு அதில் வந்து ஃபைனர் ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகுது, ஸ்மால், அதுதான் ரூட் ஹேர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதுலேருந்து ரூட் ஹேர் டெவலப் ஆகுது. த லேட்ரல் ரூட்ஸ் அலாங் வித் இட்ஸ் பிரான்ச்சஸ் டுகெதர் கால்ட் அஸ் செகண்டரி ரூட்டு. அப்போ வந்து ரொம்ப டெப்த்தாக ஆழமாக வரக்கூடிய அந்த ஆணிவேர், அது ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது என்னது ப்ரைமரி ரூட்டு. அதில் ஃபர்தராக பிரான்ச்சஸ் வரக்கூடியது என்னது செகண்டரி ரூட்ஸ். அதுலேயும் ரூட் ஹேர்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் டெர்டரி ரூட்ஸ். இப்போ இதுதான் டேப் ரூட் சிஸ்டம். ரேடிக்கல்லேருந்து ரொம்ப லாங்காக லென்த்தியாக வளரக்கூடியது டைகோட்டிலடன் பிளான்ட்டில். நெக்ஸ்ட் ரூட்டு அட்வென்ச்சியஸ் ரூட் சிஸ்டம். Roots develop from any part of the plant other than the radical is called adventitious roots. ஓகேவா? ஸோ இப்போ இது அட்வென்ச்சியஸ் ரூட் அப்படின்னா இப்போ வந்து ரேடிக்கல்ஸ், இப்போ ரூட் வந்து டெவலப் ஃப்ரம் த அதர் தென் த ரேடிக்கல்ஸ். ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்ன, ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும், பட் ஃபார்ம் ஆகினாலும் அது வந்து ஷார்ட் லீவ், அந்த லென்த்தாக போனால் தான் அது டைகாட்டிலடன். அந்த பிளான்ட், அந்த ரூட், மெயின் ரூட்டு வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அது வாழும், அதுக்கப்புறம் அது இருக்காது. அது சைடில் வளரக்கூடிய ரூட்டு பேஸ் பண்ணி தான் வளரும். ஸோ இப்போ இதான் வந்து அட்வென்ச்சியஸ் ரூட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த அட்வென்ச்சியஸ் ரூட்டு வந்து எனி பார்ட், எந்த பார்ட்டிலேருந்து என்ன ஆகலாம், ரேடிக்கலை தவிர வேறு எந்த பார்ட், இப்போ ஸ்டெம்மினுடைய பேஸு, பிரான்ச்சஸ்னுடைய பேஸு, லீஃபினுடைய பேஸில் எங்கே வேணாலும் நான் வளரலாம். ஸோ இப்போ அதுதான் அது அட்வென்ச்சியஸ் ரூட்டு. இட் மே டெவலப் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் ஆர் நோட்ஸ் ஆர் இன்டர்நோட்ஸ். இப்போ அந்த ரூட் எங்கே டெவலப் ஆகுது அப்படின்னா பேஸ் ஆஃப் த ஸ்டெம்மு. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டெம்மினுடைய பேஸ் இதுதான் இப்போ ஸ்டெம் அப்படின்னா இப்போ அந்த ஸ்டெம்மினுடைய பேஸ்லேருந்து என்ன ஆகுது, பஞ்சாக ரைஸ் ஆகிறதா இந்த அட்வென்ச்சியஸ் ரூட்டு. ஓகேவா? ஸோ இப்போ பேஸ் ஆஃப் த ஸ்டெம்மு as well as நோடுனா அது கணு பகுதியிலேருந்து வளரக்கூடியது ஒரு கணு. இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த சுகர் கேன்லாம் கணுவாக இருக்கும். அப்போ அந்த கணுவிலேருந்து என்ன இருக்கும், ரூட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்டர்நோட்ஸ், நோடுக்கும் பிட்வீன் தட் நோட்ஸ், டூ நோட்ஸ், இந்த பக்கம் இன்னொரு நோடு இருக்குது அப்படின்னா நடுவில் இருக்கிற பேர் தான் என்னது இன்டர்நோட்ஸ். அந்த இடத்துலேருந்து என்ன ஆகலாம், ரூட் வந்து ஃபார்ம் ஆகலாம். அப்போ அது எல்லாமே என்னது அப்படின்னா அட்வென்ச்சியஸ் ரூட்டு. எல்லாமே என்னது அட்வென்ச்சியஸ் ரூட்டு. இந்த அட்வென்ச்சியஸ் ரூட்டில் ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா மான்ஸ்டிரா டெலிஷியோசா. ஓகேவா? மான்ஸ்டிரா டெலிஷியோசா அது என்னது அப்படின்னா பைனோமியல் நேம் ஆஃப் திப்பிலி.
இந்த திப்ளி சுக்கு திப்ளி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இப்போ அந்த திப்ளி அது மான்ஸ்டரா டெலிகோஷியா. அதுக்கடுத்து வந்து ஃபைகஸ் பெங்காலியன்சிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆலமரம். ஓகேவா. அதுக்கடுத்தது பைப்பர் நைக்ரம் அப்படின்னா மிளகு. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே என்னது அப்படின்னா ஸ்டெம்மு பேஸு ஆர் நோடு ஆர் இன்டர்நோடு எதில் வேணாலும் ஆகலாம், ரூட்டு ஃபார்ம் ஆகலாம். அந்த ரூட்டுக்கு பேர் தான் என்னது அட்வென்ச்சர்ஸ். ரேடிக்கல் அதர் தென் த ரேடிக்கல் இல்லாமல் வேறு எந்த பார்ட்டிலேருந்து க்ரோ ஆகிற ரூட்டு தான் அட்வென்ச்சர்ஸ் ரூட்டு. இது இன் மோஸ்ட் ஆஃப் த மோனோகாட்ஸ் primary roots of seedling is short-lived and lateral roots arise from the various region of the plant body. இப்போ மோனோகாட்டில் அந்த ப்ரைமரி ரூட் அந்த ரேடிக்கல்லேருந்து டெவலப் ஆகக்கூடாது. அந்த ரூட் வந்து ரொம்ப கொஞ்சம் குறுகிய காலம் வாழக்கூடியது. அது இல்லாமல் அதில் சைடில் வளரக்கூடிய லேட்ரல் ரூட்ஸ் பக்க வேர்கள் தான் வந்து அந்த பிளான்ட் பாடி எந்த பாடி பேஸில் இருக்கலாம், இல்லை நோடில் இருக்கலாம், இல்லை இன்டர் நோடில் இருக்கலாம், எங்கே வேணால் வளரலாம். ஸோ அப்போ அந்த ரூட்டு தான் அது அட்வென்ச்சர்ஸ் ரூட்டு. These are bunch of thread-like roots equal in size, which are collectively called a fibrous root system, generally found in grasses. ஸோ இப்போ வந்து அது வந்து என்ன ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து லென்த். இப்போ இதில் வந்து டேப் ரூட்டில் ஒரு ரூட்டு மட்டும் பெருசாக இருக்கும், அதுக்கடுத்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும், அதுக்கடுத்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஆனால் இது என்னதுன்னா மோஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். எல்லா ரூட்டுமே ஈக்குவல் இன் சைஸ் இருக்கும். ஸோ இப்போ அதுதான் வந்து ஃபைப்ரஸ் ரூட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஈக்குவலாக இருக்கிறது அது வந்து லென்த்து. ஓகேவா. பஞ்ச் ஆஃப் த்ரெட் லைக் ரூட்ஸ் ஈக்குவல் இன் சைஸு விச் ஆர் கலெக்டிவ்லி கால்டு ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம், ஜென்ரலி ஃபவுண்ட் இன் கிராசஸ். ஸோ இப்போ எங்கன்னா புல் வேலை. அதில் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா ஒரைசா சட்டிவா பேடி. ஓகேவா. நெல். அடுத்தது வந்து இலுசின் கோரைக்கேனா கேழ்வரகு. கோரைக்கேனா அப்படின்னா என்னது கேழ்வரகு. அதுக்கடுத்து பெனிசெட்டம் அமெரிக்கானம் அப்படின்னா கம்பு. ஸோ கம்புனுடைய பைனாமியல் நேம், கேழ்வரகுனுடைய பைனாமியல் நேம், பேடினுடைய நெல்லுனுடைய பைனாமியல் நேம். இது மூணுமே இப்போ வந்து கம்பாக இருக்கலாம், கேழ்வரகலாக இருக்கலாம், இல்லை நெல்லாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே ரூட் என்னது அப்படின்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் தான். அது எல்லா ரூட்டு என்னது ஈக்குவல் சைஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ரைமரி ரூட் ஒரு மாதிரி, செகண்டரி ரூட் ஒரு மாதிரி, டெர்டரி ரூட் ஒரு மாதிரி இருக்கிறது அப்படின்னா டேப் ரூட்டு. ஸோ இப்போ இது எல்லாமே என்னது அந்த ரேடிக்கல் ரூட்ஸ் வந்து அது ஷார்ட் லீவ், கொஞ்ச நாள் தான் வளரும், அதுக்கப்புறம் வளராது. அதுக்கப்புறம் என்னது சைடில் வரக்கூடிய ரூட்டு தான் என்னது பஞ்சாக ரைஸ் ஆகும். அது எல்லாமே ஈக்குவல் சைஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பேம்பில் பார்க்கலாம், பேம்புவாக இருக்கலாம், இல்லை கோகனட்டாக இருக்கலாம். அது எல்லாமே என்னது அந்த ஒரு திக்னஸில் தான் அந்த ரூட்டு ஃபுல்லாகவே இருக்கும், பஞ்சாக இருக்கும்னா. ஓகேவா. ஸோ இப்போ அது எல்லாமே என்னது அப்படின்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்ஸ். ஓகேவா. ஸோ இதுதான் 2 type ஆஃப் ரூட் சிஸ்டம். ஸோ ஒன் அட்வென்ச்சர்ஸ் ரூட் சிஸ்டம் அண்ட் அனதர் ஒன் டேப் ரூட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்டு. இப்போ ரூட்டினுடைய சிஸ்டத்தை பார்த்தாச்சு, ரூட்டு என்னென்ன டைப்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னதுன்னா ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய பணி என்னென்ன இருக்குது. Root performs 2 kinds of functions, namely primary and secondary functions. இந்த ரூட் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னது ப்ரைமரி அண்ட் அனதர் ஒன்று என்னது செகண்டரி. ஓகேவா. முதல் நிலை பணி, இரண்டாம் நிலை பணி அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். அதனுடைய மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா வாட்டரும் மினரல் சால்ட்ஸும் சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணக்கூடியதான் இந்த ரூட்டினுடைய ஒர்க்கு. அப்போ அது எது மெயினாக அப்சர்வ் பண்ணும், ரூட் ஹேர்ஸ் தான் அப்சர்வ் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அந்த ப்ரைமரியிலே செகண்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஹெல்ப் டு ஆங்கர் த பிளான்ட் ஃபர்ம்லி இன் த சாயில். அப்போ என்ன அப்படின்னா ரொம்ப அந்த ஆங்கர் டு த பிளான்ட், ஆங்கர்னா ஒரு நிலை நிறுத்துறதுக்கு. ஒரு மண்ணில் வந்து அந்த பிளான்ட் வந்து நிலையாக நிற்குது அப்படின்னா அதனுடைய மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ரூட் தான். ரூட் இஸ் அ ஆங்கர். அதுதான் வந்து சாயிலில் வந்து பஞ்சாக வந்து படர்ந்து ஸோ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடியது. ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து ஹெல்ப் டு ஆங்கர் த பிளான்ட் ஃபேமிலி இன் டு த சாயில். இதுதான் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. ஒன்லி 2 functions தான் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் அண்ட் அனதர் ஒன் ஹெல்ப்ஸ் டு ஆங்கர் த பிளான்ட் ஃபேமிலி இன் த சாயில். ஓகேவா. நிலை இருக்கக்கூடியது ப்ரைமரி. ஸோ அதுக்கடுத்து செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். சம் பிளான்ட்ஸ் ரூட்ஸ் பெர்ஃபார்ம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். இது காமனாக எல்லா ரூட்டும் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் ப்ரைமரி. வாட்டர் மினரல் அப்சர்வ் பண்ணக்கூடியது, அந்த பிளான்ட் ஸ்டாண்ட் சைடாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. அதே செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்னால் சில அடிஷ்னல் சம் பிளான்ட்ஸ் ரூட்ஸ் பெர்ஃபார்ம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். தீஸ் ஆர் கால்ட் as secondary functions. The perform additional function, these roots are modified in their structure. ஸோ அப்போ அந்த எப்படி வேணாலும் மாறலாம், அடிஷ்னலாக எந்த ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் செய்யலாம். அப்போ அந்த ரூட்டுக்கு பேர் தான் செகண்டரி ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அப்போ அந்த செகண்டரி ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி அதை வந்து மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரூட்டிலே வந்து என்னதுன்னா டேப் ரூட்டு, ஃபைப்ரஸ் ரூட். அப்போ அந்த டேப் ரூட்டுக்கு மாடிஃபிகேஷன்,
fibrous root modification tablet column, ஓகேவா. ஸோ திஸ் ஒன் இம் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் as well as ரூட் மாடிஃபிகேஷன்ஸ், இதை மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதி காட்டுறீங்க, ஓகேவா. டைப் ஆஃப் ரூட்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் அதை வந்து பார்த்துக்குங்க, ஓகேவா. அதெல்லாம் அந்தளவுக்கு இதுக்கு சப்போஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன், ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் கேட்கலாம். அப்போ செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன, செகண்டரி ஃபங்க்ஷனுடைய ஃப்ளோ சார்ட் தான் இது. நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக உள்ளே பார்க்கலாம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் அதனுடைய ஃப்ளோ சார்ட், ரூட் மாடிஃபிகேஷன்ஸ். அப்போ வந்து ரூட் என்னென்னலாம் வந்து உருமாறுது, அதில் ஃபஸ்ட்டு டேப் ரூட்ஸ் மாடிஃபிகேஷன், செகண்ட் ஒன் அது அட்வென்ஷியஸ் ரூட்டு மாடிஃபிகேஷன்ஸ். இப்போ இந்த டேப் ரூட்டில் ஒன்று என்னது அப்படின்னா ஸ்டோரேஜ், சில சப்ஸ்டன்ஸை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடியது டேப் ரூட்டில் ஸ்டோரேஜ். அதுக்கு அடுத்தது ப்ரீத்திங் ரூட்ஸ், ஓகே, ப்ரீத் பண்ணக்கூடிய, அதாவது ஸ்பெஷல் அடாப்டேஷன்ஸ். ஏன் அப்படின்னா இது செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். ப்ரீத் பண்ணுறது எல்லா ரூட்டும் ப்ரீத் பண்ண போகிறது கிடையாது, ஒரு சில ரூட் வந்து ப்ரீத் பண்ணலாம். அதே மாதிரி அதனுடைய ஸ்டோரேஜ் எல்லா ரூட்டும் ஸ்டோரேஜ் பண்ண போகிறது கிடையாது, ஒரு சில ரூட்ஸ். அப்போ அந்த ரூட்டுடைய மாடிஃபிகேஷனில் டேப் ரூட்டில் ஒன்லி 2 டைப்ஸ், ஒன் ஸ்டோரேஜ் அண்ட் அனதர் ஒன் ப்ரீத்திங் ரூட்ஸ். நம்ம ஸ்டோரேஜில் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னது அப்படின்னா கோனிக்கல், செகண்ட் ஒன் ஃபியூசிஃபார்ம், தேர்டு ஒன் நாப்பிஃபார்ம். கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நாப்பிஃபார்ம், ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி தான், அதாவது கூம்பு வடிவ வேறு. அந்த ஃபியூசிஃபார்ம் அப்படின்னா 2 பக்கமும் ஒரு கூராக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து நாப்பிஃபார்ம் அப்படின்னா பம்பரம் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த 3மே வந்து ஸ்டோரேஜ் ரூட்ஸு. அதுக்கடுத்து ப்ரீத்திங் ரூட்ஸ், ரூட் வந்து ப்ரீத் பண்ணக்கூடியது. இப்போ நார்மலாக பிளான்ட்டில் ஸ்டொமேட்டா தான் ப்ரீத் பண்ணும், பட் ஒரு சில பிளான்ட்டில் என்ன அப்படின்னா ரூட் வந்து ப்ரீத் பண்ணுது. ஸோ அப்போ அது என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து மெயினானது டேப் ரூட்டோடைய மாடிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அட்வென்ஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ், அதான் நிறைய இருக்கும். ஸோ அட்வென்ஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷனில் 3 மேஜர். ஒன் ஸ்டோரேஜ், இதுலேயும் ஸ்டோரேஜ் இருக்குது, அதுலேயும் ஸ்டோரேஜ். அதுக்கடுத்தது மெக்கானிக்கல் சப்போர்ட், மெக்கானிக்கல் சப்போர்ட். தேர்டு ஒன் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா. ஸ்டோரேஜ், மெக்கானிக்கல் சப்போர்ட், வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். அது வந்து வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், எந்த இன்றியமையாத வேர்கள் பனி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுதான் என்ன சொல்லலாம்னா வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம். அப்போ ஸ்டோரேஜ், அதில் ஸ்டோரேஜ் என்ன, டேப் ரூட் இல்லை சல்லிவேர், அதாவது அட்வென்ச்சர்ஸ் ரூட்டில் என்னென்ன மாடிஃபிகேஷன் இருக்குது, ஸ்டோரேஜ் இருக்குது, மெக்கானிக்கல் சப்போர்ட் இருக்குது, அடுத்தது வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இதில் ஸ்டோரேஜ் ஃபஸ்ட் ஒன்று என்னது அப்படின்னா டியூபரஸ் ரூட்டு. அப்போ டியூபரஸ்ன்னு என்னது, கிழங்கு வகை என்னென்ன இருக்குது அது எல்லாமே அதில் என்ன ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போ நம்ம டேபியாக்கா ரூட் சொல்லுவோம், டேபியாக்கோனா அது என்ன ரூட்டு, அது மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் இதெல்லாம் சொல்கிறது தான் என்னது டியூபரஸ், கிழங்கு வகையை சொல்கிறது, கிழங்கு வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபேசிகுலேட்டட் ரூட்டு, அது வந்து பஞ்சாக இருக்கிறது. ஃபேசிகுலேட்டட் அப்படின்னா ஒரே தொகுப்பாக இருக்கிறது, ஒரு கூட்டமாக இருக்கக்கூடியதான் அது ஃபேசிகுலேட்டட். அதுக்கு அடுத்தது நோடுலஸ் ரூட். நோடுலஸ் ரூட் வந்து முடிச்சு, அதாவது நம்ம வேர் முடிச்சு சொல்லுவோம், ரூட் நாடுல் சொல்லுவோம்ல. அப்போ அந்த நாடுலஸ் ரூட் அப்படின்றது வேர் முடிச்சு. அப்போ அதோடைய மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த வேர் முடிச்சில் என்னென்ன மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்தது மொனலிஃபார்ம் ரூட்டு. மொனலிஃபார்ம் அப்படின்னா ஒரு மாலை ஷேப்பில் இருக்கக்கூடிய ரூட்டு, அதனுடைய பொசிஷனில் இருக்கக்கூடியது மொனலிஃபார்ம், மணி மாலை அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கடுத்து ஆனுலேட்டட் அப்படின்னா வளைய வேறு அப்படின்னு சொல்லுவோம், ரிங் ரூட்ஸ். அப்போ இது எல்லாமே என்னதுன்னா ஸ்டோரேஜ். எதனுடைய ஸ்டோரேஜ், அட்வான்ஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷனுடைய ஸ்டோரேஜ். ஒன் என்னது அப்படின்னா டியூபரஸ்ஸு, அடுத்தது ஃபேசிகுலேட்டடு, அதுக்கடுத்து நோடுலஸ்ஸு, அதுக்கடுத்து மோனிலிஃபார்மு, அதுக்கடுத்து ஆனுலேட்டட் ரூட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது மெக்கானிக்கல் சப்போர்ட். இந்த மெக்கானிக்கல் சப்போர்ட்டில் அடிஷ்னலாக கொடுக்குறது ஃபஸ்ட் ஒன்று என்னதுன்னா ப்ராப் ரூட்ஸ். அதாவது ப்ராப் ரூட்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா பனானா இதில், ஓகேவா, ஃபைகஸ் பெங்காலின்சிஸ் ஆலமரத்தில் இருக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போ அந்த மாதிரி ரூட்டு இருக்குது, டெவலப் ஆகுது அப்படின்னா பேனியான், ஓகேவா. ஸோ அப்போ அது என்னதுன்னா ப்ராப் ரூட்ஸ். அதுக்கடுத்தது ஸ்டில்ட் ரூட் அப்படின்னா முட்டு வேறு அப்படின்னு சொல்லுவோம், முட்டுற வேறு. அது என்னென்ன இது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து கிளைம்பிங் ரூட்ஸ், அதாவது வந்து எதில் அப்படின்னா சில கொடியில் வந்து ஒரு ரூட்டை வந்து ஃபார்ம் பண்ணி அது வந்து அதை சப்போர்ட் பண்ணி தான் அந்த பிளான்ட்டு வளரும். ஸோ கிளைம்பிங் ரூட்ஸ். அதுக்கு அடுத்தது பட்ரஸ் ரூட் அப்படின்னா அது பலகையாக இருக்கிறது, அதனுடைய ரூட்டே வந்து ரொம்ப பலவை மாதிரி இருக்கிறது. அது என்னென்ன ஸ்பீஷிஸ் இருக்குது, இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது இதனுடைய டைப்ஸ். இப்போ டியூபரஸ் ரூட்னா என்ன, எப்படி இருக்கும், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதே மாதிரி ஃபேசிகுலேட்டர்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி மெக்கானிக்கல் சப்போர்ட்டில் ப்ராப் ரூட்ஸு, ஸ்டில்ட் ரூட்டு, கிளைம்பிங் ரூட்டு, பட்ரஸ் ரூட்டு.
அதாவது அது என்னது தூண் வேறு சொல்லுவோம், முட்டு வேறு சொல்லுவோம், அது ஏறுகொடி மாதிரி இருக்கிறது, கொடியில் இருக்கக்கூடியது, பலகையாக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேவா? அதில் என்னென்னா எபிஃபைட்டிக் ரூட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னதுன்னா எபிஃபைட்டிக் ரூட்ஸ். எபிஃபைட்டிக் ரூட்ஸ் அப்படின்னா தொற்று வேர்கள். ஸோ இப்போ வந்து ஒரு பிளான்ட்டில் இன்னொரு பிளான்ட்டு அட்டாச் பண்ணி வாழக்கூடியது. அதே மாதிரி ஃபோலியர் ரூட்ஸ். ஃபோலியர் ரூட்ஸ் அப்படின்னா லீஃபில் வளரக்கூடிய ரூட்ஸ். லீஃபில் ரூட்ஸ் எப்படி வளரும், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன. அதுக்கடுத்து சக்கிங் ரூட்ஸ். சக்கிங் அப்படின்னா சக் பண்ணுறது, அதாவது உரியிறது. அப்போ உரியிறதுன்னா வேறு ஒரு இதுனா என்னது பேராசைட்ஸ். அப்போ ஒட்டுண்ணி சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரூட்ஸ் தான் சக்கிங் ரூட்ஸ், பேராசைட்ஸ் ரூட்ஸ். அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன் ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்ஸ். ஒரு சில ரூட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, அப்போ அந்த ரூட்டே வந்து என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசைஸ் பண்ணும். இதெல்லாமே மெயின் ஃபங்க்ஷன்ஸ், அதான் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது எபிஃபைட்டிக் ரூட்டு, ஃபோலியர் ரூட்ஸு, சக்கிங் ரூட்ஸு அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்டு. ஓகேவா? இதுதான் வந்து அட்வென்ச்சர்ஸ் ரூட்டு மாடிஃபிகேஷன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய வெரி இம்பார்ட்டன்ட் என்னது அப்படின்னா இந்த ரூட்டினுடைய மாடிஃபிகேஷன்ஸ் ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் எழுதி காட்டணும். அதில் ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸை எழுதி காட்டுங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்லேருந்து இதை எழுதி காட்டுங்க. இதை சும்மா லைட்டாக படிச்சிங்க. டேப் ரூட்டுனா என்ன, அட்வென்ச்சர்ஸ் ரூட்டுனா என்ன அப்படின்றத சும்மா படித்து வச்சுன்னா போதும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ வெரி மச்.